வந்தே மாதரம். நம் நாட்டில் வாகனங்கள் பரிசோதனை செய்ய அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் வாகனம் ஓட்டும் சாலைகளை பரிசோதனை செய்ய எந்த அதிகாரிகளும் இல்லையே அப்படின்னு ஒருத்தர் புலம்பியிருக்காரு. நான் எந்த விட பயங்கரமான புலம்பல் நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். 2019 குண்டு குழி சாலைகளுக்கு என்ன காரணம், குண்டு குழி சாலைகள் உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வந்தது 2019. அதோட ஜட்ஜி துரைமார் சிங்கப்பூர் மாதிரி இந்திய சாலைகள் ஆகணும்னா இன்னும் 1000 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸை ஒத்தி வச்சாங்க. அந்த கேஸ் இன்ன வரைக்கும் வரமாட்டேங்குது. ஏன்னா அதில் ஏன் வரமாட்டேங்குதுன்னா 2002 அடையார் கேட், பழைய அடையார் கேட் ஹோட்டல் பக்கத்தில் ரோடு தோண்டி குழி கேபிள் போடுறாங்க. அந்த கேபிளை முறையாக மூடாததுனால ஒரு 40 வயசு ஆள் அதில் ஸ்கிட் ஆகி செத்து போயிடுறாரு. அந்த கான்ட்ராக்டர் குற்றவாளி. சரியாக ரோடை மூடாமல் போன அந்த கான்ட்ராக்டர் குற்றவாளி. அந்த கான்ட்ராக்ட் மேலே நடவடிக்கை எடுக்காத கார்பரேஷன் அதிகாரி குற்றவாளி அப்படிங்கிறத அப்புறமா யாருக்கு அதனால் ரிலையன்ஸ்காரன் 2003 அதே மாதிரி ரிலையன்ஸ் கேபிள், மொபைல் கேபிள் வந்து போடுறாங்க ரோட்டில் மண்ணடியில். சரியாக போடாமல் அப்படியே கொஞ்சம் கேபிள்லாம் வெளியே நீட்டி நிற்குது. 2 பேர் சாக்கடிச்சு செத்து போயிடுறாங்க. அந்த 2 கேஸு இன்னும் நான் தகவல் கேட்ட வரைக்கும் புலன் விசாரணையிலே இருந்துக்கிட்டு இருக்கோம். அது ரிலையன்ஸ் மொபைல். அதுக்கு பிறகு 2015 மயிலாப்பூரில் இருக்க எங்கள் வீட்டு வாசலில் ரோடை தோண்ட வந்தாங்க. அந்த ரோடு தோண்டுறதுக்கு 6 மாதம் முன்னாடி தான் புதுசாக அந்த ரோடு போட்டிருந்தாங்க. போட்டு ரோட்டுக்கு 2 சைடும் கேபிள் விட்டுருந்தாங்க, சேம்பர் விட்டுருந்தாங்க. நான் கேட்டேன் அந்த இன்ஜினியர்கிட்ட, என்ன சார் சேம்பர் விட்டுருங்கன்னு. சார் இனிமேல் கேபிள் போட ரோடு தோண்ட மாட்டாங்க சார், ரோடு ஓரமாக கேபிள் போடுவாங்க. அதுக்கப்புறமா ரோடு சைடு மாறணுன்னா அந்த சேம்பர் வழியாக அந்த வழியாக விட்டு இந்த வழியாக எடுத்துப்பாங்க சார் அப்படின்னாரு. அப்போ நான் போய் அதை சொல்லிவிட்டு ஏன்பா விட்டுறீங்க, அதெல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னேன். இல்லை நாங்கள் கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்கோம், நாங்கள் அம்மா வேலைக்காக அம்மானா ஜெயலலிதா 2015 வேலைக்கு அந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ராத்திரி 10 மணி இருக்கும், அப்படி ஓடி போங்கன்னா 100 ஃபோன் பண்ணால் ஓடி போயிட்டாங்க. 3 நாள் கழித்து 3வது வீட்டில் போய் தோண்டியிருக்காங்க வாசலில். இபி கேபிள் டேமேஜ் ஆகி போச்சு. 30,000 ரூபாய் இபி கேபிள் டேமேஜ் ஆகி போச்சு. அப்புறம் ஒரு மறுநாள் இன்ஜினியர் ஒரு அம்மா வந்து அது ரிப்பேர் பண்ணி, அவன் வந்து 1.5 தோண்டி இபி கேபிள் டேமேஜ் பண்ணிட்டான். இந்த அம்மா 1.5 10 அடி தோண்டி டோட்டலாக ரோடே டேமேஜ் பண்ணிட்டாங்க, புதுசாக போட்ட ரோடை. ஏம்மா போலீஸில் புகார் பண்ணாங்கம்மா, நாங்கள் சார் பண்ணுறது நாங்கள். அப்புறம் நான் போய் புகார் பண்ணேன், மயிலாப்பூர் புகார் பண்ணேன். 2 நாள் கழித்து பாலகிருஷ்ணங்கிற டிசி அட் த மோஸ்ட் ஐ கேன் oblige with a CSR அப்படின்னாரு. அரசாங்க சொத்தை டேமேஜ் பண்ணால் பெரிய செக்ஷன் இருக்காதுக்கு பிடிச்சி உள்ளே போடணும். அதை பண்ணலை. அப்புறமா CSR கொடுத்தாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சைதாப்பேட்டை கோர்ட்டு அப்படின்னு போய் இப்போ மயிலாப்பூர் ஸ்டேஷனில் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருந்தால் இன்ன வரைக்கும் பெண்டிங்கில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நேற்று போய் வெரிஃபை பண்ணேன், இன்ன வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த வழக்குகளெல்லாம் முறையாக விசாரித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் ரோடு நல்லாயிருக்கும். அதான் நம்ம நாட்டில் செய்ய வக்கே கிடையாது, துப்பே கிடையாது. ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டால் ஹைகோர்ட் லிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான். லிஸ்ட் ஆகிடுச்சு. 2019 2025 ஆகி போச்சு. உதாரணத்துக்கு கடுமையாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். எதை பார்த்தாலும் கவலை கிடையாது அவங்களுக்கு. அவங்க என்ன வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குண்டுக்குழி சாலையில் வந்து 1-2 மண்டை உடைச்சா தான் புத்தி வரும். இரவா நல்ல புத்தியை கொடு, ஹைகோர்ட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு. அந்த 2 வழக்குகளையும் ஒன்று மழைநீர் வழியாக கால்வாய் கேஸ் ஒன்று, இந்த 2த்தையும் கொண்டு விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல புத்தியை கொடுத்து அந்த வழக்கை கொண்டு வருவீங்க. ஜெயஹிந்த்.